நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டில் தேர்டு, அப்படியும் வந்து விஜய் அண்ணனை பார்க்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. +2ல் வந்து 600க்கு 597 எடுத்திருக்கேன். விஜய் சாரை பார்க்கணுங்கிறது என் ஆசை. இன்றைக்கி தான் அந்த விழா, ஆனால் நாங்கள் மட்டும் விட்டு போயிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அண்ணனை பார்க்க முடியாதுங்கிறது. அவ்வளோதான். நான் ஆண்டிமடம் அரியலூர் மாவட்டம், ஆனால் படித்தது வந்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தனியார் பள்ளியில் படித்தேன். 600க்கு வந்து 597 மார்க் எடுத்தேன் +2ல். விஜய் சாரை பார்க்குறதுக்காக கொஞ்சம் ரொம்ப ஆசையாகவே இருந்தேன். இன்றைக்கி தான் விழா, ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் நாங்கள் மட்டும் விட்டு போயிட்டோம். ஏற்கனவே எங்களை வந்து கூப்பிட்டு எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பினோம். ஆனால் டீட்டெயில்ஸ் அனுப்பியும் இன்றைக்கி எங்களை கூப்பிடல. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்த சுப்பிரமணி தேவிகா தம்பதியுடைய மகள் நிதிஷா 12ஆம் வகுப்புல 600க்கு 597 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவுல 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை விஜய் சார் மீட் பண்ணுவாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து பாராட்டு விழா ரொம்ப சூப்பரா நடத்துவாங்க. ஆனா இந்த விழாவுக்கு பாத்தீங்கன்னா என்ன கூப்பிடவே இல்லை. மாவட்ட அளவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கேன், மாநில அளவுல 3வது இடம் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா விஜய் சார் கூப்பிடுவாரு, பேசுவாரு, அவரோட போட்டோஸ் எடுத்துக்கலாம், பாராட்டு தெரிவிப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா கடைசியில எதுவுமே நடக்கல. எதிர்பார்த்து காத்திருந்த வேலையில தான் விடுபட்டதா இந்த மாணவி ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஹேண்ட் அவுட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.